श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। யக்ஷ பிரஷ்னம் கடந்த சத்சங்கத்தில் அதுக்கு முன்னாடி சத்சங்கத்தில் யக்ஷன் தர்மபுத்திரன்கிட்ட கேட்குறார், பிராமணன் பற்றி 4 கேள்விகள், அதுக்கு அடுத்ததாக க்ஷத்திரியனை பற்றி 4 கேள்விகள், அதுக்கு பிறகு வைஷ்ய சூத்ரனை பற்றி ஏன் கேட்கல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அன்றைக்கி சொல்லியிருக்கேன், இவங்க 2 பேரும் ஒழுங்காக இருந்தால் இருக்க வேண்டிய விதமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள் என்னமோ அவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, சிலவாட்டி யதா ராஜா ததா பிரஜா, நாயகன் எப்படி இருப்பான் அதுக்கு தகுந்த போல் பிரஜைகள் இருப்பாங்க. ஆனால் அந்த நாயகனே சரியான வழியில் நடத்துறதுக்கு இந்த குருக்கள் வேணும். அப்படி வழி காட்டுறவங்கன்னு பேர் தான் பிராமணன், தவிர வேறு விதமாக குலம் வர்ணம் இதெல்லாம் பேசி சொல்லலை. அதுக்கு சொல்லிட்டோம், இன்டெலெக்சுவல் கிளாஸ், ரூலிங் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் லேபர் கிளாஸ். இது 4 இல்லாமல் சமுதாயம் நடக்குமா? எங்காவது எங்காவது நடந்துச்ச. ஆனால் துரதிருஷ்டமாக இது அரசியல் அப்படியெல்லாம் வரும்போது அவங்க அந்தந்த காலத்தில் அதுக்கு தகுந்த போல் மாற்றிக்கிட்டேன் என்னமோ அது தப்பாக மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சாஸ்திரம்தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அகாரிய வியவஸ்திதோ. இப்போதான் 16வது அத்தியாயம் பகவத்கீதை முடிஞ்சு விட்டது. அந்த கடைசி ஸ்லோகத்தில் தஸ்மாத் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், தெய்வ குணங்கள், அசுர குணங்கள் எல்லாம் பேசி பகவான் கடைசியாக இது ஒருத்தனுக்கு எப்படி யார் சொல்லுவாங்க, இல்லை அவங்க நினச்சிக்கிறது போல் இது நல்லது தானே அவங்க சொல்கிறாங்க, இது நல்லதுன்னு அவங்க சொல்கிறாங்க, அப்படி தானே உலகத்தில் சண்டை நடக்கிறதே. அதனால் அது அவங்க அப்போ அந்த காலத்தில் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லில்லப்பா, இது ஒரு மதத்துக்கு சேர்ந்ததில்லை. எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் வேண்டிய சில குணங்கள் தேவைப்படுறது மனுஷனாக பிறந்தா அப்படின்னு இது சொல்லக்கூடிய. இது மாறாது, எந்த நாட்டுக்கு போனால் மாறாது, எந்த மதத்துக்கு மாறாது. இதுதான் பேசி அங்கே கன்க்ளூஷன். அதில் உங்களுக்கு இந்த விஷயம் புரியறதுக்கு ரொம்ப சிம்பிள். போய் சொல்லக்கூடாதுன்னா அது யாருக்கு சார்? இந்துக்களுக்கு மட்டும்தானே, இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? அப்படி இல்லையே. இப்போ அமெரிக்காவில் மட்டுமா? இல்லைன்னா பாரத நாடு கிடையாது. அது இப்போ அங்கே இங்கே அவங்களுக்கு இவங்களுக்கு கிடையாது. இல்லை, அதுபோல் இருக்கிற சிலதெல்லாம் அது லிஸ்ட்டு கொடுத்தாரு பகவான். அங்கே இதுதான் திருக்குறள் கொடுப்பாரு, இதுதான் பைபிளில் கூட சிலதெல்லாம் இருக்க கொடுத்துருக்காரு. புத்தர் இதுதான் கொடுப்பாரு, பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் இதுதான் கொடுப்பாரு. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அதெல்லாம் காரிய அகாரிய, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும். அப்போது அந்த மாதிரி க்ஷத்திரியனை பற்றி பேசும்போதும் அதுலேயும் 4வது கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். நம்ம
அப்படின்னா 16வது கேள்வி யக்ஷ பிரஷ்னம். அது ஜஸ்ட் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு அடுத்த விஷயம் பார்ப்போம். என்ன கேட்டார்? 16வது கேள்வி திருப்பி சொல்லுங்கோ. ஏஷாம் அசதாம் இவ பரித்யாகः அசதாம் இவ. என்ன கேட்குறாருன்னா, இந்த க்ஷத்ரியனான நாயகன் ராஜ்யம் பரணம் பண்ணுறவங்கள அவனுக்கு சாதாரண மனிதர்களுக்குள்ள இல்லை அசதாமன்னா கொஞ்சம் படிக்கல, தெரியல, புத்தி இல்லை அப்படி இருக்கிறவங்களோ, அசடுத்தனமாக இருக்கிறவங்களோ, அவங்கள போல் அவங்களுக்குள்ள அது இருக்கலாம். அதுபோல் இவருக்குள்ள அது எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் கொடுத்தார் தர்மபுத்திரன். பரித்யாக, அவன் மேல் ஆதாரப்பட்டிருக்கிறவங்களை கைவிடக்கூடாது. இது ராஜா விஷயத்தில் எடுக்கிறோம். முதல்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா அவர் என்ன எதுக்காக என்ன செய்யணும், என்ன செஞ்சால் எல்லோருக்கும் பிரயோஜனம் அப்படின்னு செஞ்சால் தானே. இல்லை என்ன இந்த காலத்தில் ராஜாக்கள்னு அப்படி இல்லை, அந்த காலத்தில் இருக்கிற போல். அதனால் நான் கொஞ்சம் மாற்றி பேச வேண்டியிருக்கேன். திரும்பி அதே 16வது அத்தியாயம் பகவத்கீதை கிருஷ்ணர் பேசினது அர்ஜுனுக்கு சொல்லும் போதும், அதனால நீ ரொம்ப உன்னை மனசில் குழப்பிக்கிட்டு தாத்தா மேலே அம்பு விடலாமா இல்லையா, குரு மேலே அம்பு விடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, முடியல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொல்கிற. இப்போ இங்கே இப்போ பார்த்தாதான் உனக்கு அப்படி தோணிச்சா? 14 வருஷம் என்னதான் பண்ணேன்? 14 வருஷம் காட்டில் இருந்து எப்போ அந்த நாடு வரப்போகிறது, அவங்கள ஜெயிச்சுதாகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணி எவ்வளவோ தப்பம் பண்ணிட்டான் காட்டில் அர்ஜுனன். இப்படி பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்னதான் ஆயிடுச்சு அண்ணா? எதிரில் நேராக யார் மேலே நான் இப்போது அம்பு விடணும் అని பார்த்தா எல்லாரும் ஸ்வஜனம், கிருஷ்ணா ஸ்வஜனம் அழறாரு. 5 வாட்டு உபயோகப்படுத்துகிறார் அந்த பதம். நம்ம ஆள் எல்லோரும், நம்ம ஆள், நமக்கு சேர்ந்தவங்களை எங்கள் ஆள்னு சொல்லி ஏன் இப்போ தான் தோணிச்சா முன்னாடி அப்படின்னு இங்கே வந்த உடனே அந்த ராகம் అనేది டாமினேட் பண்ணும்போதோ தர்மம் அடிபட்டுச்சு. இந்த கருத்து உங்களுக்கு தெரியணும், அதே கேட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல. பிரேமா தர்மம் சேர்ந்து போகும் அண்ட் ராகம் அதர்மம் சேர்ந்து போகும். இப்போ இந்த ராகம் అనేది அட்டாச்மெண்ட், பற்று, அது வந்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் எனக்கு ஸ்வஜனம் இல்லைன்னா யுத்தம் பண்ணலாம், உங்கள் ஆள் இல்லைன்னா நீங்கள் அம்பு விடலாம், கொலை பண்ணலாம், நம்ம ஆள் வேண்டாம் அப்படி சொல்லலாமா? அதுக்கு இதெல்லாம் அன்றைக்கி பேசிட்டே நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சோழ ராஜா இருக்கார். அவர் மகன் ஏதோ இப்படி எல்லாம் தப்பு பண்ணால் அவருக்கு மரண தண்டம் போட்டாராமா. மனுநீதி சோழன். ஏன்னா தர்மம் இங்கே ராமருக்கு சீத்தை மேலே இப்போ பிரேம இருக்கு, ஆனால் தர்மத்துக்காக நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, அதனால காட்டுக்கு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அதே ராகம் இருந்துச்சுன்னா என்னடா யார் சொல்கிறது? யாரோ வன்னியார் ஒரு துணி தோக்கிறவன் சொன்னால் இப்படி நான் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொல்ல முடியும்? யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. தர்மம் சொல்லும், ராமா இப்போ நீ தர்மத்துக்கு அடையாளம் இல்லைன்னு ஆயிடுவார். இன்னைக்கு இப்போ கூட ராமோ தர்ம விக்கிரகவான் தர்மான்னு சொல்கிறேன் நான். அண்ணா அது அன்னைக்கு பண்ணியிருந்ததுனால தானே.
அதனால தான் இப்பவும் திரும்பி அவருக்கு வைபவமாக கோவில் கட்டி, எதுக்கு? கடவுள் அவதாரம் இல்லை, குணங்களுக்கு. அந்த குணங்கள் இருந்த நாடு இது. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நம்ம வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நடக்கணும். தவிர ஒருத்தர் வந்து புதுசாக எதேதோ சொல்கிறேன்னு எது கிடையாது. அதெல்லாம் உனக்கிட்ட இருந்தால் நீ அவர் போல்தான். அதனால தான் ஈஸ்வரனே அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அவர் போல் நம்ம ஆக முடியாத அளவுக்கு அவர் நடத்தி காட்டிட்டார். அட்லீஸ்ட் ஒரு 50% ஆகலாமா? ராமர் போல் நம்ம இருக்க முடியுமா? அதனால் அது நினச்சிக்கிட்டே இருந்தால், அது ரோல் மாடலாக இருந்தால் கொஞ்சமாவது நான் அப்படி நம்ம வளர்த்துக்கிறோம், மனசனை சுத்திப்படுத்திக்க முடியும். அதனால் இது சொன்னார். அதுக்கு நான் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். சிபி சக்கரவர்த்தி கதை, அப்புறம் இன்னொன்று என்ன, விபீஷ்ணனுக்கு சரணாகதி கொடுக்கும்போது ராமர் என்ன சொன்னார்? இந்த அபயம் சர்வபூதேபியா, நான் யாருன்னு என்னை தேடி வந்து என்னை மேலே ஆதாரப்பட்டு அப்படி நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் ஒடுக்காகவும் கை விட மாட்டேன். அவ்வளோதான். அதுக்கு தான் நான் அன்றைக்கி எல்லாம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் ஒரு சின்ன இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. அது நான் அன்றைக்கி சொல்லலை. மோடி கேரண்டி அనే வார்த்தை கிட்ட வரைக்கும் வந்து நின்றுட்டேன். ஞாபகம் இருக்கா? மார்க்கண்டேய புராணத்தில் ராஜா விபஷ்சித்தன் ஒரு ராஜா இருந்தார். இவர் வந்து பெரிய தர்மாத்மா, நிறைய நல்ல காரியங்கள் உண்டு. ராஜபரணம் நல்லா பண்ணாவே அவருக்கு புண்ணியம் நிறைய வரும், அவர் சொர்க்கத்துக்கு போவார். எல்லாமே தர்ம யுத்தத்தில் உயிர் விட்டுட்டாவே ராஜாவுக்கு சொர்க்கம், சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அதுக்கு மிஞ்சி ராஜாவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில். அப்போது என்ன ஆயிடுச்சு, இவர் பட் எவ்வளோ புண்ணியம்னு சொன்னால் கூட 100% எல்லாரும் மொத்தம் புண்ணியம் பண்ண முடியாது. 100% பாப்பம் பண்ண முடியாது. அப்படி ஏதோ கொஞ்சம் அது இது கலந்துக்கும் அப்பப்போ. எப்படி 24 கேரட் கோல்டு சுத்தம் అనేది அப்படி வைக்க முடியாதா? அது நகை பண்ணுறது போது கொஞ்சம் கலப்படம் இருக்கும், இல்லைன்னா நகை பண்ண முடியாது. அதுபோல் இவர் வந்து ஏதோ சின்ன அந்த பாப்பனால என்ன ஆயிடுச்சாமா, கொஞ்ச நேரத்துக்கு நரக்கத்துக்கு போய் அப்புறம் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதாகிடுது. ஆன் தி வே அப்படி. அப்புறம் அவர் நரக்கத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டார். ஆன உடனே அங்கே இருக்கிற நிறைய நரக்கவாசிகள் நிறைய இருப்பாங்க இல்லையா, கோயம்புத்தூர் வாசிகள் போல். கோயம்புத்தூர் அப்படி இல்லை, சொர்க்கந்தான் கோயம்புத்தூர். ரொம்ப அழகான இடத்துல இருக்கிறோம் நம்ம, ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிரும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, சூடும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, அடிக்கடிக்கு புயல் காற்று வரவே வராது. சென்னையில் வருது, நல்லா இருக்குல்ல. அதனால்தான் எல்லோரும் இங்கே வராங்க, ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும். தெரியல அப்புறம் இது வந்து என்ன ஆக போகிற, இடம் பத்துமா என்னமோ. நம்ம இருக்கும்போது இடம் இருக்கு, நம்ம வீடு கட்டிக்கிட்டோம், ஃப்ளாட் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டோம், கவலைப்பட வேண்டாம். அப்போது போன உடனே அங்கே பொதுவாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நரக்கத்தில். பல கஷ்டங்கள் என்னமோ இருக்கும். நரக்கம்னாவே என்ன துக்கம் தானே சொன்னேன். அவங்களுக்கு என்னமோ நல்ல காற்று வராதோ, நல்ல ஏதோ பேட் ஸ்மெல் வருமோ என்னமோ தெரியாது, எப்படி இருக்கும் என்னமோ. இவர் நுழைஞ்ச உடனே அங்கே கமன்னு சொல்லி நரக்கம் மொத்தம் மணக்கிறதாமா. இவருடைய புண்ணியத்தினால, இவருடைய பெருமையினால அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் வந்துச்சு அவங்களுக்கு. நமக்கு திடீர்னு இப்போ இங்கே வந்து, இங்கே வெயில் காலம் தெரியுமில்ல, இப்போவே சாயங்காலம்
அது ஃபேன் ஹீட்டு தான் வரும். திடீர்னு நீங்கள் 4 கூலர் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா எவ்வளோ நேரமாவது கிளாஸ் பேசுங்க, நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். அதுபோல் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு எல்லாம். கொஞ்சம் நாள் எவ்வளோ நாள் இருக்காரோ என்னமோ, ஷார்ட் வைலன்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆள் வந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவர் கூட்டிகிட்டு போகும்போதும் இவர் நான் வரமாட்டேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், நான் இங்கே இருக்கிறதுனால இத்தனை பேருக்கு ஒரு நல்ல சுகம் சாந்தி ஏதோ அவங்க சந்தோஷத்தினை அடையிறாங்களே, அதனால் நான் அவங்களுக்காக நானும் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுறாரு. இத பரித்தியாகம் பண்ண இதுதான் ராஜாக்கு இருக்க வேண்டிய குணம். இவர் இறந்து போய் வேற போகும்போது கூட ஆந்தி வேலை கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும். அதனால தான் இன்றைக்கும் மார்க்கண்டை புராணம் அந்த ராஜா விபஷ்சித்து கதை இன்றைக்கி சொல்கிறோம். இதுதான் தர்மம். அது எவ்வளோ எப்போ பார்த்தா எனக்கு சுவார்த்த புத்தியோடு இருந்த என்ன வரும். இன்றைக்கி வரப்போகிற கேள்விகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இது எலாபரேட் ஆக போகிறது விஷயம். சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி 17வது கேள்வி. இங்கேருந்து புது டாபிக் ஸ்டார்ட் ஆகிறது. படிக்கிறேன். கிம் ஏகம் யக்ஞம் சாமா கிம் ஏகம் யக்ஞம் சாமா. கொஞ்சம் டாபிக் ஆழமாக இருக்கும். வேதாந்தம் போல் இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். நேற்றுக்கு சத்தர்ஷனம்னு பேசுகிறீங்க, ஆழமாக பேசி எங்களுக்கு அப்படியே ஆயிடுச்சு. மக்களோட நிலை பார்த்து நானே அதனால் போதும்னு நிறுத்துவேன் அப்பப்போ. அப்படிப்பட்ட ஆழம் இல்லை, விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதான் சந்தர்ப்பம். எல்லா கேள்விகளும் வேதாந்தத்தோடு இருக்கேன்னு நினச்சக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அப்புறம் சிலதெல்லாம் கொஞ்சம் லௌகிக விஷயங்களை இப்போ ராஜா பற்றி பேசிட்டோம், அதனால் வேறு கதைக்கு போனோம். இங்கே கேள்விகளுக்குள்ள சில இடத்துல வேதாந்தம் வரும், சில இடத்துல இயற்கை பற்றி வரும். அந்த இயற்கைக்கு மனிதனுக்கு இருக்கிற சம்பந்தம் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வரும். சிலதெல்லாம் நேரம் மனிதனை இப்படி இருக்கணும்னு சிலது வரும். இப்படி சிலது கடவுள்னு பற்றி வரும். அந்த ஆதித்யனை பற்றி தானே வந்துச்சு, அதிதெய்வம். ஸோ அதிதெய்வம், அதிபூதம், அத்தியாத்மம் 3 திருஷ்டி கோணங்களுக்குள்ளேயும் சேர்ந்து மொத்தம் மனிதனுடைய வாழ்க்கை எங்கே நடக்கிறது? உலகத்துக்குள்ளே தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். உலகம் இல்லாமல் நான் எங்கே எப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால கனெக்ஷன். சரி, உலகத்துக்குள்ளே நான் இருக்கேன், ஆனால் உலகம் நானும் உருவாக்கலை. உலகத்தில் போகிற விஷயங்கள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் அது நடக்கிறது நம்ம கையில். இது மேலே யாருக்கும் தெரியாது, சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாது, ஜோதிஷனுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. அவங்க என்னென்னமோ கொஞ்சம் முயற்சி பண்ணி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. என்னை பற்றியும் எனக்கு முழுசாக தெரியாது. என்னை பற்றி என்ன, நான் ஏன் பிறந்தேன், ஏன் இந்த ஊரில் பிறந்தேன், ஏன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன் நான் தெரியுமா இருக்காது. யார் புக் பண்ணிட்டோம், ஆனால் நான் புக் பண்ணதான் நான் எனக்கு தெரியல. நான் தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணேன், ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? தெரியும். ஆனால் இந்த லைஃப்னு இந்த ஜர்னி நான் தான் புக் பண்ண. இந்த மாதிரி பாடி இந்த இடத்துல இப்படி எல்லாமே புக்குடு, ப்ரீ ப்ரோக்ராம்டு. ஆனால் யாருக்கும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் நடத்தி கொண்டுட்டுருக்குறோம். செல்த்தி நாம்கா காடி ஹேன்னு போயிட்டுருக்கு வண்டி. அப்புறம் நடுவில் எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வரும், எங்கே குழி வரும் தெரியாது, உழுவோம் தெரியாது, போகிறோம்.
அப்போது என்னை பற்றி எனக்கு தெரியல, எப்போ போக போகிறோம் தெரியுமா இருக்காது. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு சென்னைக்கு டெல்லிக்கு இத்தனை மணியில் நான் சொல்கிறேன், முன்ன பின்ன போய் சேரும். ட்ரெயினில் உட்காந்து ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ வேகத்தில் போகிறதை பார்க்கலாம், எப்போ போய் சேரும்னு எல்லாம் காட்டும். ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ஆப்பு வச்சுக்கிட்டா, ரயில் யாத்திரை ஆப்பு. இந்த லைஃப் ஜர்னி எப்போ முடியும் தெரியுமா இருக்காது. இப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத இதில் இங்கே இருக்குமன்னா அப்போ இதெல்லாம் யார் பண்ணாங்க? யாரோ ஏதோ ஒரு சக்தி, தெய்வம், இவன் பூதம்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணிருக்கு. அதுக்கு நம்ம ஈஸ்வரான்னு பேர் கொடுக்குறோம், பகவான்னு பேர் கொடுக்குறோம். இங்கே வேறு நாட்டில் வேறு ஏதோ கொடுத்துக்கிட்டோம். ஹையர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர், த காஸ்மிக் எனர்ஜி பவர், ஏதாவது கொடு. அது என்ன? இப்போ அதுக்கு நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சாஸ்திரம். அதனால் இந்த கேள்விகள் கூட அப்படி இருக்கும். சரி, இன்ட்ரடக்ஷனை விட சொல்கிறீங்க, நான் சொல்லலைன்னா புரியாது. திடீர்னு என்ன கேட்டார் கொஞ்சம், ஆனால் கனெக்ஷன் சிலது இருக்கும் பக்கத்தில். இப்போ ராஜா சொன்னார், பிராமணன் சொன்னதுனால, இவங்க எல்லாருடைய விஷயங்கள் சொன்னதுனால அடுத்த டாபிக்கு ஏக்ஞம். என்னது? ஏக்ஞம். இது ரொம்ப வைடர் சப்ஜெக்டாக இருக்கும். பல திருஷ்டிகோணம்ல இதுக்கு விஷயம் வரும். ஆனால் இங்கே ஆரம்பம் கேள்வி சிலதெல்லாம் ரிடில்ஸாக இருக்கும், சிலதில் ஜென்ரல் நாலேஜ் கேட்ட போல இருக்கும். என்ன கேட்டாருன்னு, இப்போது யக்ஞத்துக்கு யக்ஞத்தில் முக்கியமான சாமம் என்ன? இதுக்கு நான் அப்படி உங்களுக்கு தெரியணும் சொல்லணும்னு அங்கே இருக்கிறது. கிம் ஏகம் யக்ஞம் சாம. யக்ஞத்தில் ஒரே ஒரு ஏகம், எசென்ஷியல் முக்கியமான சாமம் என்ன சார்? யக்ஞம்னு என்னமோ புரிஞ்சது, எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்னா புரிஞ்சது, இந்த சாமன் என்னன்னு புரியலையே, புரியாது. அப்படி இப்போ நான் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு வர 4 கேள்விகளுக்கு இது ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும். அதனால் இது புரியணும். வேதங்கள் நமக்கு பிரமாணம் எல்லாத்துக்கும் நமக்கு, அதுதான் சாஸ்திரம். வேதமாமா முதல் நிஜமான முதல். அப்போ ஒரே வேதமாக தான் இருக்கின்றாங்க, ஒரே வேதமாக இருக்கின்றது. அதுக்கு பேர் ரிக்வேதம். அப்புறம் அந்த வேதமே 3 சொல்லப்பட்டது, 3 பிரிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. த்ரயீ வேதாக. நிறைய இடத்துல சாந்தோக்கியம், புரதாரண்யகம், கீதையில் கூட 3 வேதங்கள்னே சொல்கிறது. ஆனால் பொதுவாக நம்ம உங்களுக்கு முதல் இன்ட்ரடக்ஷன் வேதங்கள் 4 வேதங்கள். ஏன்னா எல்லாம் 4 சார், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், 4 புருஷார்த்தங்கள், 4 வேதங்கள். எது 4 வேதங்கள்னா பிரம்மாக்கு 4 முகம் இருக்காங்க, அது வேறு. பட் இப்போ 3ன்றீங்க, 3 தான். ஏன் அப்படி ஆயிடுச்சு? என்ன இந்த ரிக்கில் இருக்கிறது மந்திரங்கள், ரிக். அப்புறம் என்ன வந்துச்சு? சாம. அதுக்கப்புறம் யஜுர். 3 தான். அதுக்கு பிறகு வந்ததே சொல்லப்பட்டது அதர்வண. ஆனால் எல்லாத்துல இருக்கிறது ரிக் அப்படின்னா பொயட்டிக். ஓகே, அப்புறம் எல்லாமே பொயட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் யஜுர்
அங்கெல்லாம் வரும்போது அது ப்ரோஸாக இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? எல்லாம் சிலது பேராகிராஃபாக இருக்கும், சிலது சென்டென்ஸாக இருக்கும். ஆனால் சிலதுக்கு வேத நொட்டேஷன்னு சொல்லும், ஸ்வரங்கள் இருக்கும். அதில் சாமக்கு போனால் அது இன்னும் கொஞ்சம் பாடுற போல் இருக்கும். ஸோ யஜுர்வேதத்தில் ஸ்வரங்கள் இருக்கும். சாமத்துக்கு போனால் அந்த ஸ்வரங்களே டபுள் ஆகலாம், எப்படியாவது ஆகலாம். அது இன்னும் பாடுறது போல் இருக்கும். ஆனால் ரிக்கில் வந்து எல்லாம் அப்படியே மந்திரங்கள் அப்படி இருக்கும். ஸோ அப்படி மந்திரங்களாக இருக்கிறது அப்படி இப்படியாக வேறு விதமாக ஆகும்போது அந்த வேதங்கள் அப்படி சொல்லப்பட்டது. அதனால் இந்த ரொம்ப லேட்டராக தான் இந்த 4வது வேதம்னு சொல்லி அதர்வண, அது வந்து ஒரு ரிஷி பேர், அதர்வ ரிஷி. இது சேர்ந்த சில உபனிஷத்து கூட படித்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், இந்த பாரதம் எதுலேருந்து நம்ம யக்ஷபிரசனம் கேட்குறோமோ இது வந்து பஞ்சம வேதம்னு சொன்னோம் இல்லையா இன்ட்ரடக்ஷனில். அதுக்கப்புறம் வந்தது திராவிட வேதம் சொல்கிறாங்க இல்லையா, திராவிட வேதம்னு. நம்ம ராமானுஜாச்சாரியர் இவர் வந்ததுக்கப்புறம், அவர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஆழ்வார்கள், அவங்களனால மொத்தம் எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து இன்க்ளூடிங் நம்ம ஆண்டாள், இப்போ அதுதானே போயிட்டுருக்கு. ஆண்டாள் வந்து கோதாதேவி அவங்க பேர், அது ஒரு அவதாரம் போல் தான். அந்த கோதாதேவி தான் கோதாவரி ரிவர் ஆல்சோ. எல்லாத்துக்கும் கதை இருக்கு, அதெல்லாம் சொல்லலை இப்போது. அப்போது அவங்க ஆழ்வார்கள் எல்லாம் பாடின அந்த தமிழ் விஷயங்கள் எல்லாமே பாசுரங்கள்ன்றாங்க. அது எல்லாத்தையும் எப்படியோ ஒரே இடத்துக்கு வேறு காலத்தில் பாடினா கூட மொத்தம் சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து என்ன அப்புறம் ஆயிடுச்சு ராமானுஜரும். அதுக்கப்புறம் வந்து அது மொத்தம் தமிழ பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது, இல்லை திராவிட பிரபந்தம், அப்புறம் திராவிட வேதம்னு சொல்லிட்டாங்க. இதுபோல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு வேதம் ஏதாவது வந்தால் கூட வரலாம். பட் ரூட் இந்த ஆழ்வார்கள் இவங்களெல்லாம் சொன்ன இந்த விஷயங்கள் அது பக்தினி மையமாக வச்சு பேசி நாங்கள் நிறைய அந்த அது அவசரம். இந்த காலத்து கலியுகத்துக்கு அது அவசரம். ஏன்னா கலியுக ஆரம்பத்தில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு ஆழ்வார்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மொத்தம் ஹிஸ்ட்ரி பார்த்தா அப்படி இருக்கும். சில பேர் அப்படியே எப்படி வந்தாங்க தெரியல, அவங்க உத்பவிச்சிட்டாங்க. ஆண்டாள் அப்படி தானே, சீதாதேவியை கடித்தது போல் அவருக்கு இங்கே இந்த அம்மா அப்படியே தோட்டத்தில் அப்படியே கிடைச்சது. ஸோ இவங்களெல்லாம் சாதாரணவங்கள் இல்லை, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எப்படி வருது. ஜன்மா நான் சாதாரண ஜன்மம் இல்லை, ஆழ்வார்களோட அப்படி தான். சரி, அதனால்தான் பெய்யாரோ ஆழ்வார்கள் என்னென்னும் இருக்கு. காற்றில் இருந்து உருவாயிட்டாங்க, அப்புறம் நெருப்பில் வந்து அப்படியெல்லாம். அதனால் அவங்களுக்கு பேர் வித்தியாசமாக இருக்கும். மொத்தத்தில் வேதம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் வந்து மறுபடியும் பிராமண போர்ஷன்னு ஒரு பாகம் இருக்குது வேதத்தில். எல்லா வேதத்திலும் இருக்கும். இந்த பிராமண போர்ஷங்கள் எல்லாம் வந்து வெளியில் பாஹ்யமான யக்னம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேசும். எக்ஸ்டர்னல் ரிச்சுவல், யக்னம்னு இங்கிலீஷில் சொன்னோம்னா ரிச்சுவல். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லும்போது கர்ம காண்ட விஷயம், அக்னிஹோத்திரங்கள், அந்த அக்னிஹோத்திரத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதில் ஆவாகனம் பண்ண வேண்டிய கடவுள்கள், இது எல்லாமே முக்கியமாக இதுக்குன்னா இப்படியெல்லாம் இது பண்ணால் நீ நல்ல மேல லோகங்களுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வேத பிராமண பாகங்கள் இதெல்லாம் சொல்லித்தரும். அதுக்கு அடுத்ததாக ஆரண்யக பாகம்னு அடுத்தது இன்னொன்று இருக்குது. அது வந்து வெளியில் பண்ணுறது தேவையில்லை இனிமே அப்படின்னு சொல்லி ஆந்தரிக யக்ஞம் சொல்லும். இந்த ஆந்தரிக யக்ஞத்துக்கு பேர் உபாசனா.
இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டது எல்லாமே கர்மா, பக்தி, உபாசனா, எல்லாம் யோகா எல்லாம் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் நல்லா. இனிமேல் சந்தேகம் வரக்கூடாது எப்படி எல்லாம் இருக்கு. இது உபாசனைன்னு சொன்னதால இதில் யோகான்னு கூட சொல்லுவான். ஏன்னா உபாசனைகள் மூலமாக அந்த பர்டிகுலர் இதில் ஆந்தரிகமாக மானசிகமாக பண்ணும்போதோ வெளியில் எதுவுமே இருக்காது, எல்லாம் உள்ளதா, பாவனை உள்ளதா, மந்திரம் உள்ளதா, தியானம் உள்ளது எல்லாம். அப்போ அது சில பவர்ஸ் கொடுக்கும். அந்த சித்திகள் சில பவர்ஸ் வர்றதுனால அதனால் அது யோக சித்தி என்றாங்க. அந்த உபாசனால அவருக்கு தேவி சித்தி இருக்குது, மந்திர சித்தி இருக்காங்க நிறைய பேர் அப்படி. அதுபோல் நரசிம்ம உபாசகாசு, ஹனுமான் உபாசகாசு, தேவி உபாசகாசு அவங்களுக்கு இன்னும் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் சிலது இருக்கும். சில வியாதிகளை குணப்படுத்தலாம், சில பேருக்கு ஏதாவது நடக்க வைக்கலாம், இதெல்லாம் பண்ணுற இது இருக்கும். இது அது 2வது பாகம். இது ஆரண்யகம்னு சொன்னதுனால பொதுவாக அந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து அப்படின்னா ஒரு மனுஷனும் கிரகஸ்தாசிரமம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும்போதே இப்போ கிரகஸ்தர ஆசிரமம் இல்லை, வானப்பிரஸ்தாசிரமம். அரண்யமன்னானும் வனமன்னானும் ஒன்று தான். வனத்துக்கு போய் காட்டுக்கு போய் அரண்யத்துக்கு போய் பாரியை இருந்தாலும் 2 பேரும் தனித்தனி தபஸ்விகளாக இருந்து இனிமே லோக விஷயங்கள்னு சிந்திக்காமே அந்த தபத்தில் ஈடுபடுவாங்க. இதுதான் பொதுவாக ராஜாக்கள் எல்லோரும் கூட அந்த காலத்தில் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தபம் பண்ணிட்டு அவர் மேலே லோகத்துக்கு போனார், முக்தி அடைஞ்சார், இப்படி எல்லாம் கதையில் இருக்கும். அப்போது வானப்பிரஸ்தாசிரமம்னு சொல்லலாம். சரி, இப்போ இது 2மே கூட சொன்னால் முதல் பிராமணத்தில் சொன்னதெல்லாம் பண்ணால் சொர்க்கலோகத்துக்கு பித்ருலோகம் அப்படிலாம் போகலாம். உபாசனை பண்ணால் கொஞ்சம் இப்படியெல்லாம் பவர்ஸ் எல்லாம் வரும். வந்துச்சுன்னா இவங்களும் அந்த லோகங்களுக்குள்ளே கிரடேஷன்ஸ் இருக்க நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இல்லையா. ஸ்வர்க்கத்திலே கிரடேஷன் இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லும் போதே லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா மஹா தபஹா ஜனஹா சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது 7 இருக்கா சொல்கிறதுக்கு. இதுக்கு 7க்கு நடுவில் இன்டர்மீடியரியாக வேரியேஷன்ஸு ஒரு சித்தலோகம் இருக்குன்றான். இப்படியெல்லாம் சித்தர்கள் அங்கே இருப்பாங்க, ஏதோ ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் அதோடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு புராண சாஸ்திரத்தில் சொன்ன அளவுக்கு தெரியும். ஆனால் அது இங்கே டெஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படியெல்லாம் பேசும்போது ஒருத்தர் கேட்டார், சார் மேலே லோகங்கள் எல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு, ஹையர் பீயிங்ஸ் தானே, ஹையர் பீயிங்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள். அப்படி எல்லா ஹையர் பீயிங்ஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களே நம்ம கூட கான்டாக்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு கேட்டார். அவங்க கான்டாக்ட் பண்ண மாட்டுறாங்க எதுக்கு தெரியுமா? பிகாஸ் தே ஆர் இன்டெலிஜென்ட், தே ஒன்ட் கான்டாக்ட். ஏன்னா அன்இன்டெலிஜென்ட் பீப்புள் கிட்ட கான்டாக்ட் பண்ணி எதுக்கிட்ட வம்பு? அதனால் பூலோகத்தோட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அங்கேருந்து ஏதாவது அனுகிரகம் பண்ணுறதுன்னா பண்ணுவாங்க. அதுக்கு உபாசனைகள். அதோடு முடிஞ்சிடுமா சார்? முடியலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்போ அந்த லோகம் இந்த லோகம் எந்த லோகம் போனாலும் எந்த தனிப்பட்ட ஒரு ஹையர் சரீரம் எடுத்தாலும் பீயிங் சம்சாரம்தான், அது ஒரு உலகம்தான். அப்போது அங்கேயும் திரும்பி கொஞ்சம் காலம் இருப்பேன், திரும்பி அது முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த உபாசனா பலம் புண்ணியத்தினாலையும் இந்த யக்னம் பாஹ்யமாக பண்ண அதோட புண்ணியத்தினாலையும் அது கடிச்சது. உனக்கு புண்ணியம் அப்படியே இருக்குமா என்ன? குறையாத புண்ணியமாக இருக்கும், குறையும், செலவாயிடும் இல்லையா? நான் பணம் இருக்க செலவே பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ சாப்பிடவே மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன், போயிடுவேன். புண்ணியம் பாப்பமும் செலவு பண்ணிக்கிறோம், புண்ணியமும் செலவு பண்ணிக்கிறோம். பாப்பத்துக்கு பேர் பிளாக் மணி, புண்ணியத்துக்கு பேர் ஒயிட் மணி. பாப்பத்துக்கு பேர் துக்கம், புண்ணியத்துக்கு பேர் சுகம். 2 அனுபவிக்கிறோமா இல்லைங்க?
இது எவ்வளோ நாள் இப்படி? மேல லோகங்கள் உதாரணம் நிறைய சொல்லிட்டோம். இந்த பீஷ்மரா பிறந்த இந்த வசு, அஷ்டவசுல ஒருத்தர், அவர் எதுக்கு அப்படி போய் அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருந்து அந்த பசுமாடுனை திருடிட்டு சொல்லாமல் அவர் இல்லாத போது கொண்டு வரலாமா? ஏன் சார் அவங்களும் கூட அப்படி பண்ணுறாங்கன்னா பண்ணுவாங்க. அது எந்த லோகத்தில் இருந்து அதுதானே புராணத்தில் நிறைய கதைகள் வந்து இப்படி ஏதோ தவறு பண்ணாங்க, ஷபிச்சிட்டாங்க, திரும்பி பூலோகத்தில் வந்து இப்படி பிறந்தாங்க. அந்த பாரத என்ட்ரன்ஸ் கதையில் எல்லாம் இது தானே. மேனக்காவுக்கு சாபம் வந்துச்சு, இங்கே மீனா பிறந்தா. மேனக்கா மீனாகி போயிட்டா பாப்பம். மேனக்கா காந்தியானாலும் பரவாயில்ல, மீனாய். அது இந்த மாதிரி கதை. இது நிஜமான நிஜம்தான், கதைன்னு என்ன அப்படிதான் ஏதோ. அதனால வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இது வந்து. இப்போ இங்கே தவறு பண்ணுறோம், திரும்பி இன்னொரு ரொம்ப கஷ்டமான சரீரம் வரும். ஸோ இந்த மனுஷர்களுடைய இந்த சரீரங்கள் வர்றது போகிறது எல்லாமே த லா ஆஃப் கர்மா, இல்லைன்னா தர்மா கவர்ன் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய சொந்த கர்மா, என்னுடைய சொந்தம் கர்ம தர்மா, அது நம்ம கையில் தான் இருக்கு. அது புரிஞ்சுனதுக்கப்புறம் அப்போ என்ன சார் ரொம்ப பயந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ண என்ன ஆகுமான்னு. இதுக்கு இதெல்லாம் தப்பிச்சுக்கிறது ஏதாவது இருக்க. சரி, தர்மம் என்ன, தர்மம் செஞ்சால் கூட இங்கே தான் போவேன். இப்போ இதெல்லாம் தர்மம் கீழே தான் வரும். மற்றமெல்லாம் தர்மம் பற்றி சொல்லும். எதுக்குன்னா அந்த லோகம் இந்த லோகம். எவ்வளோ நாள் அங்கே இருப்பேன், திரும்பி முடிஞ்சிடும். புண்ணியம் தானே தர்மம். என்ன தர்மம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு புண்ணியங்காக பண்ணுறான். ஆனால் அங்கே அந்த இடத்துல புண்ணியம் வேண்டாம், எனக்கு புண்ணியம்னா என்னோட சித்த சுத்தின்னு புரிஞ்சுக்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட். எல்லாம் பேசின விஷயந்தான் நான் வந்து ஒரு அப்படியே சம்மரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த காங்க்ரீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்த இந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல விதமாக புரியும். இது சந்தர்ப்பத்தினால நான் அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவசரப்படக்கூடாது. ஒரு டர்னிங் பாயிண்ட்டு அப்படி ஒருத்தனுக்கு வந்தா எப்படி இதோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சே. நீங்கள் பிராமண பாகத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆரண்யக பாகம் பற்றி கவலைப்பட வேண்டாம், எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எப்படியோ அப்படியோ இப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க. மூணாவது உபனிஷத்து பாகங்கள் போல் வேதம் இதங்க பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து. இது வந்து ஞானம். என்னது ஞானம்னா ஒரு கேள்விதான். பகவான் ரமணருக்கு நான் யார், எனக்கு ஏன் இதெல்லாம் உண்மையா, எது உண்மை, இப்படிப்பட்ட ஒரு விசாரணை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த இச்சை ஆசை வந்துச்சுன்னா இப்படி வந்து உட்காருவான். தொடர்ந்து உட்காருவான். விஷயம் நல்லா புரிஞ்சு எனக்கு அது கடிக்கணும்னு ஆசை நல்லா வளர்ந்து இருப்பான். குரு சொல்ல கேட்டு பண்ணுவான். இப்போது ஒரு யஜ்ஞம் பாஹ்யமாக பண்ணுறது சொன்னோம், இன்னொரு யஜ்ஞம் ஆந்தரிகமாக பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இந்த ஆந்தரிக யஜ்ஞத்திலேயே த ஹையர் பார்ட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் யஜ்ஞம். அந்த ஸ்பிரிச்சுவல் யஜ்ஞத்துக்கு பேர் ஞான யஜ்ஞம். நான் எத்தனோ வாட்டி இங்கே சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு அக்னி குண்டம் வைக்கலை, ஒரு பூஜா சாமானு கொண்டு வரல, உங்களுக்கு பிரசாதமும் கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்பப்போ. அதுக்காக அந்த நாடு கூட நீங்கள் எல்லாருக்கும் சில பேர் வருவீங்க, எனக்கு தெரியும், வந்து சாப்பிட்டுட்டு போகிறீங்க. இங்கே ஒரு பிரசாதமும் கொடுக்கறது இல்லை. ஆனால் இது யஜ்ஞம் பண்ணுறீங்க, அது வேறு ஞான யஜ்ஞவனே. ஆமாம், இப்போ புரிஞ்சு இருக்கணும் உங்களுக்கு.
என்ன பண்ணும் இந்த ஞான யஜ்னம்னு சொன்னால் இந்த கூட ஆந்தரிக உபாசத்தை. பட் ஆந்தரிகத்தில் கூட நம்ம வந்து லோயர் லெவல் ஹையருக்கு போயிட்டோம். எனக்கு விடுதலை வேணும், கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும். அங்கே போகிறது இங்கே போகிறது, திரும்பி இங்கே பிறக்கிறது அங்கே பிறக்கிறது, இப்படி எல்லாம் வேண்டாம். எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு கேட்குறது எங்கே முக்தின்னா? இல்லை, தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா டைலாக் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். நீ பிறக்கிறது ஒரு பிரச்சனை தெரியுமா? எனக்கு ஒரு வியாதி இல்லை சார்ன்னு யாராவது சொன்னால் இப்போது வரைக்கும் சில பேர் இருப்பாங்க. 60-70 வந்தால் கூட எனக்கு சுகர் கிடையாது, இது பிளட் ப்ரெஷர் கிடையாது. இருக்கா, நிறைய பேர் இருக்கலாம். அப்படி சொன்னால் எனக்கு ஒரு வியாதி இல்லை. எப்படி உனக்கு வியாதி இருக்கு? இந்த உடம்பே ஒரு வியாதி. இது யாருடைய டைலாக்? பகவான். உடம்பே ஒரு வியாதி ஓய் சொன்னமில்லையா? இந்த உடம்புக்கு வியாதி வந்தால் வியாதிக்கு வியாதி வந்துச்சேன்னு சொல்லணும். இது இந்த அளவுக்கு புரிஞ்ச அப்போது என்ன பண்ணுவன்றீங்க? அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட், தேடுதல். அதனால அப்போது இதுக்கு சாஸ்திரம், உபனிஷத்து சுருக்குமா என் அறிதல் தான் உண்மையான தேடுதல். என் அறிதல். நான் யார் விசாரணந்தான். நேற்றுக்கு என்ன சொன்னோம் சத்தர்ஷனத்தில்? இந்த நான் விசாரணத்தை பண்ணி அகங்காரத்தை தொலைச்சிட்டா இந்த ஜெயந்தான் சர்வ ஜெய காரணம்னு சொல்லிட்டார். நீ அந்த தேவத்தை நீ ஜெயிக்கிறே, அந்த தேவத்துக்கு நான் கொஞ்சம் எல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுறேன். யாருன்னு எதுக்கு ப்ளீஸ் பண்ணணும் நீ? ஸோ இந்த விஷயம் வரும். இது வரும்போது நீங்கள் தாங்கிக்கணும். இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணக்கூடிய அர்ஹத்தை இருந்தால் தான் இங்கே இருப்பேங்க. இல்லைன்னு இவர் பேசுகிறதெல்லாம் சரியாக ஒத்து வரல எனக்கு. இப்போ நான் மார்கழி மாதம் காலையில் குளிக்கழிச்சு அதெல்லாம் படிக்கிறது முக்கியமாக அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் மெச்சூர் ஆகலைன்னு அர்த்தம். அந்த சந்தேகம் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் பதில் சொல்ல மாட்டேன். யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வித்தின் யூ. இல்லைன்னா கான்ட்ரடிக்ஷனாகவே இருக்கும். சரியா? ரொம்ப பயப்படுத்தாதுங்க. ஓ, பயப்படுறவனுக்கு இங்கே இடம் இல்லை. நாயமாத்மா பிரவச்சனேன பலஹீனேன லப்யஹ. அவங்கள திருஷ்டியில் வச்சுக்கிட்டது நான் கொஞ்சம் இருக்கிறது சொல்லிட்டுறேன். ஏன் சார் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஆக்ஷன் என்னமோ கேட்டார் இந்த தர்மராஜன் இதை சொல்லாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி பற்றி ஹரஹர மகனில் எழுந்திரிச்சு போகலாம். இல்லை, நீங்கள் கேள்வியே ஸ்டார்ட் பண்ணல. அப்படி சொல்கிறவன் நான் இல்லை. எனக்கு அப்படி சொல்ல வராது. என்னை குரு என்னை கைட் பண்ணி என்னை வச்சது இந்த மார்க்கம். எனக்கு உள்ளனந்து பகவான் என்னை எதுக்காக இங்கே வச்சார்னு இதுதான். இது யாருக்கு பிடிக்கிறது யாருக்கு பிடிக்கல என்ன அதெல்லாம் தெரியல. எனக்கு சாஸ்திரம் பிரமாணம், எனக்கு என்னுடைய குரு பிரமாணம், என் ஹிருதயத்தில் வந்து பேச வைக்கிற அந்த பகவான் பிரமாணம். அதனால் சந்தேகம் இல்லை, பயம் இல்லை, யாருன்னு ப்ளீஸ் பண்ண வேண்டியது இல்லை. சரி வாங்க, சீக்கிரம் வாங்கோ. இது வந்து கொஞ்சம் சூக்ஷ்மம், ஆந்தரிகந்தான். இது ஆத்தியாத்மிகம். இதுக்கு பேர் ஞான யஜ்ஞம். ஸோ இப்போது எதுக்கு இவ்வளோ சொன்னான்னா, ஏதாவது உள்ள சந்தேகம் இருந்தால் நான் வந்து சிறந்த யஜ்ஞம் இனிமேல் இதுக்கு மிஞ்சி ஒன்று இல்லாதது நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி பண்ணும்போதோ இது எவ்வளோ சின்சியராக பண்ணணுவனேது செக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். செக்கிங் பாயிண்ட். அங்கெல்லாம் என்னென்னமோ போட்டால் எரிஞ்சு போயிடுது இல்லை அக்னியில். அப்புறம் உள்ளே வந்து இந்த ஜபம் மந்திரம், அந்த தெய்வத்துடைய இது உருவம், இதெல்லாம் அந்த உபாசனை பண்ணும்போது கூட சித்தத்தில் இருக்கிற சில அசுத்திகள் எல்லாம்
நசிஞ்சு போயிடும். அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் வருதுன்னோ. பட் ஞான யஜ்ஞம் பண்ணும்போதும் நேற்று கனெக்ஷன் இருக்குங்க. அகங்காரம் அనే அஜ்ஞான உருவம் பாவனை இந்த ஆத்ம ஜானம் அనే அக்னிகுண்டத்தில் போட்ட பஸ்மமாக போயிடும், பேர்ன்ட் ஆகும். நேற்று மெயின் டாபிக் அதுதானே, எப்படி இந்த அகங்காரத்தை நீக்கிறது, எப்படி எலிமினேட் பண்ணுறது. நேற்றுக்கு நல்ல விஷயம் நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சோம் நேற்றுக்கு. அது கனெக்ஷன் இப்போ பார்த்தீங்களா, யக்ஞம் எங்கேருந்து எங்கே கொண்டு போகணும். இது சொல்லாமல் நான் கதையில் இருக்கிறது அப்படியே சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ டோட்டல் இது சொன்னதுனால இப்போ எப்படி எல்லாம் ஒன்றில் ஒன்று கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ஜ் பண்ணுறோம். அதுக்கு இப்போது இந்த மாதிரி யக்ஞம் பற்றி கேள்விகள் வருது. அது இப்போ கொஞ்சம் ஹையர் லெவலில் சாமங்கிட்ட வந்துச்சு. இன்னும் அந்த சாமத்துக்கு நானும் அந்த கேள்விக்கு வரல, அதே ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த சாமம் சொல்லலைன்னு இன்ட்ரடக்ஷன் எங்கே வராது. அப்புறம் தர்மபுத்திரன் நீங்கள் கொடுக்குற சமாதானங்கள் ரொம்ப ஏதோ கேஷுவலாக சொன்னதில்லை, சாதாரணமாக சொன்னதில்லை. என்ன கேள்வி சாதாரணமாக கேட்கல. என்ன கேள்வி கேட்டார்? யக்ஞத்தில் ஒரே ஒரு சாமம் என்னன்னு கேட்டார். அது என்ன சார் ஒரே ஒரு சாமம்? சாம மந்திரங்கள் 10,000 இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போது ஒரிஜினல் என்னமோ என்ன தெரியும், 10,000 மந்திரங்கள். அப்போ ஒரே ஒரு சாமம் யக்ஞனில் என்ன? இப்போது அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அந்த 10,000 எது நல்லா இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இதா? அது இல்லை அர்த்தம். விஷயத்துக்கு வருவோம். இப்படி கேட்டால் தர்மபுத்திரன் கேஷுவலாக சொல்லலை பதில். அதனால தான் அவர் தர்மபுத்திரன் இல்லை, அவர் ஞானபுத்திரன் கூட. ஆனால் அந்த ஞானம் இருக்கிற போல் அப்போ வெளியில் காட்டுக்குள்ள தெரியல. அர்ஜுனனுக்கு கிடைச்சது போல் இந்த கீதா உபதேசம் அவருக்கு கிடைக்கல, அவருக்கு தேவையில்லை. அவ்வளோ பர்ஃபெக்ஷனில் இருக்கார். ஜஸ்ட் ஹி ஹேஸ் டு டேக் ஒன் லீப் அண்ட் அது முடிஞ்சு போயிடும். அதனால் கிருஷ்ணர் கூட அவனை செலக்ட் பண்ணிக்கல. பிகாஸ் அவருடைய தர்ம நிஷ்டையே, அவருடைய அந்த பொறுமை அப்படி அதே அவன் கொண்டு போயிடுவான்னு கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஒட்டுக்கிட்டு விடாமல் இருக்கிற இந்த சோ கால்டு ஃப்ரெண்ட் அர்ஜுனன் இருக்கானே, இவனுக்கு கொஞ்சம் நல்ல பையன்தான் சொல்கிறார், நல்ல பையன்தான். சந்தேகப்படாது. இந்த தெய்வீ சம்பத்தை பற்றி பேசும்போது அர்ஜுன முகத்தில் சந்தேகம் இருக்கிற போல் கிருஷ்ணனுக்கு தோணிச்சு. இவ்வளோ சொல்கிறேன், உனக்கு சந்தேகமாக இருக்கா? உனக்கிட்ட நீ தெய்வ குணங்களுக்கு சேர்ந்தவனா, அதுக்காக பிறந்தே அப்படின்னு சொன்னால் நேராக சொல்கிறாரு, அர்ஜுனா நீ டவுட்டே பண்ண வேண்டாம், நீ தெய்வ சம்பத்தோடு இருக்கிற மனுஷனாகவே அது நீ எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு தான் நீ பிறந்தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனனுக்கு அப்பா பரவாயில்ல, நான் இந்த பக்கம். நம்ம எல்லோரும் அப்படிதான். அர்ஜுனன் இருக்கிற நிலைக்கு மேலே இன்னும் இருக்கிறோம். ஏன்னா ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் 18 அத்தியாயங்கள் பகவத்கீதை கேட்கல சார். இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டேங்க. அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறம் பெரிய யுத்தம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நமக்கு என்னதான் கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் வாழ்க்கையில்? நிச்சயமாக இப்போதைக்கு பார்த்தா ஏதோ நல்லா சம்பாதிச்சு வச்சோம், கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆனவங்க, குழந்தை கல்யாணம் வச்சு வீடு இருக்கு, அவசரம். என்னதான் கஷ்டம் இருக்கு? ஏதோ உடம்புக்கு ஒரு சின்ன பிபி சுகர் இருந்துக்கலாம். வாட் யுத்தம்! அர்ஜுனன் பண்ணது போல் உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட பெரிய காரியம் பண்ணாமே நிம்மதியாக தினந்தோறும் ஒரு சத்சங்கம் அனுப்புகிறாரு.
அகங்காரம், உலகம், அஜ்ஞானம், மாயா எல்லாம் போட்டு இன்னும் விட்டு கொடுக்கலாம் இல்லை ஈஸியாக. அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறம் 36 வருஷம் கிருஷ்ணர் இருக்கார், இவர் இருக்கான். அதனால ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ராஜ்யம் எல்லாம் ரூல் பண்ணுறாங்க, எல்லாம் ஆயிடுத்து. ஆனால் கிருஷ்ணனு காணாமல் அவர் அவதாரம் முடிச்சிட்டாரு. அர்ஜுனனுக்கு தெரியாது, அது அர்ஜுனனை அனுப்பிச்சிட்டாரு. இவன் இங்கே இருந்தால் தாங்க முடியாது, இவனுக்கு ஏதோ நான் எல்லாம் டீச் பண்ண தவிர இவன் இன்னும் பயந்து தான் கோழிதான் கிருஷ்ணன் திருஷ்டியில். அதனால சொல்கிறவங்களுக்கு. அதனால் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இப்படி எல்லாம் வரப்போகிறது, இவங்களெல்லாம் நீ கொஞ்சமாக சில ஸ்திரீகளுக்கு இவங்களெல்லாம் வேறு இடத்துக்கு கொண்டு போ, இங்கே ஆபத்து இருக்குன்னு ஏதோ சொன்னான். இவன் நான் ஹீரோ தான், இவன் எல்லாரும் நீ கொண்டு போகிறேன்னு போகிறான். போகும்போது வழியில் காட்டு மராண்டுகள் யாரோ எல்லாம் வந்து இவர் கூட யுத்தம் பண்ணால் இவர் அர்ஜுனன் அவங்கள ஜெயிக்க முடியல. அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வாட் ஹேப்பன். அப்புறம் தெரிஞ்சது கிருஷ்ணன் அவதாரம் முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டார். எனக்கு இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுது. நாராயணன் இல்லைன்னா நரன் இல்லை. அப்போது அளந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். தர்மபுத்திரன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்னடா ஆயிடுச்சு, ஏதாவது வியாதி வந்துச்சா அப்படின்னு. தர்மபுத்திரன் இத்தனை கேள்வி கேட்பா. ஏதாவது தப்பு பண்ணியா, நிறைய கேள்விகள். அந்த கேள்விகளே ஒரு அற்புதமாக இருக்கும். அங்கே நான் சொல்லியிருக்கேன் பாகவதம் டைமில், எங்கே சொல்ல முடியல. அப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. அப்படின்னு அர்ஜுனன் இத்தனை வருடம் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு வழிகாட்டிட்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த நம்ம பெரிய பந்து மித்திரன் ஸ்நேகிதன் அப்படி இப்படி இருக்கிற நம்ம அன்பான அந்த கிருஷ்ணன் வந்து இந்த உலகம் விட்டுட்டு போயிட்டார். எல்லாருக்கும் வைராக்கியம் வந்துச்சு. எல்லாரும் மனசு அந்தர்முகமாயிடுது. எல்லாரும் ராஜ்யம் இங்கே ஒரே ஒருத்தன் பரீட்சித்து இருக்கான், அவனுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் ஸ்வர்காரோகணம் அவனுக்கு கிளம்பி போயிட்டாங்க இல்லையா. என்ன காட்டுறது அது? அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களே, என்ன ஆரோகணம் பண்ணாங்க, வாட் இஸ் வாட், எங்கேருந்து வந்தாங்க போயிட்டான். வைராக்கியத்தோட உட்டி போயிட்டானே, நமக்கு உட்டி கொடுக்க முடியுதா? நேதுக்கு அந்த உட்டி கொடுக்குறதுனே பயம் பற்றி சொல்லிட்டேன்ல. நானே இல்லாமல் ஆகிடும்னா என்னோட ஐடென்டிஃபிகேஷன் வேணும். எதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்? எதுக்கு அப்ரிஷியேஷன் வேணும்? யார் கேட்குறா? அது யார் விரும்புகிறான்? அகங்காரம். அது உட்டி கொடுக்காத வரைக்கும், தொலைஞ்சாத போகாத வரைக்கும் உனக்கு சத்தர்ஷனம் ஆகுமான்னு கேட்குறார் ரமணர். நேற்றுக்கு அதான் ஸ்லோகம் கேள்வி. சரி, கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக முடிக்கணும் கூட. ஓகே, இப்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பதில் என்ன பதில் படிக்கணும்? இது பிராணஹா வை யக்ஞம் சாம. ஸோ அது கேள்வி நமக்கு புரியாது, இந்த பதிலும் நமக்கு புரியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் அப்படி இருக்கட்டும். இப்போது என்ன சார் அந்த கேள்வி, இந்த பதில்? ஆக்சுவலாக சாமான்னா ஏதோ சாமவேதம் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் உபனிஷத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கு. ஜென்ரலாக யக்ஞம் அண்ணா அது எஜ் அనే வார்த்தையிலேருந்து வந்தது. அதுக்கு பேர் வர்ஷிப்பு அப்படின்னு அர்த்தம். பூஜனம், யஜனம், யாகம் இதெல்லாம். அப்புறம் இப்படி இருக்கிற இது బృహదారణ్యక ఉపనిషత్తులో
விஷயத்தினை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஹையர் லேடர், இப்போ நான் பேசின ஸ்பிரிச்சுவல், அதுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் யக்ஷன் கேள்வி கேட்டான். பிருஹதாரண்யகத்தில் என்ன சார் கேள்வி, எதுக்கு அங்கேயே என்ன இருக்குன்னா, முதல் காண்டத்தில் 5வது இதில் 5வது மந்திரத்தில் த்ரயோ வேதாக, சொல்ல வேண்டும், வேதங்கள் 3 ஏதா ஏவ, அது வாக்கேவ ருக்கு, வாக்கேவ ருக்வேதः, மனः ஏவ யஜுர்வேதः, பிராணः ஏவ சாமவேதः. இதெங்கே ரூட்டு? சரி, பிருஹதாரண்யம் கேட்டிருந்த யாராவது கொஞ்சம் நல்லா இருக்கும் கனெக்ஷன். அது எங்கே போய் இப்போ தேடுறது சார்? அதே இவ்வளோ 160 170 எபிசோட்ஸ் ஆயிடுச்சு. அது பெருசு இல்லையோ? என்ன இதோட சிம்பிள் மீனிங் என்ன? வேதங்கள் 3 சொல்லப்படுறதே, அதில் இந்த வாக் ஏவ ருக்வேதம், மனஹ ஏவ யஜுர்வேதம், பிராணஹ ஏவ சாமவேதம். அது என்ன சார், வேதங்கள் வெளியில் தான் இருக்கே, நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க வாக்கு மனசு பிராணம்னு சொல்கிறீங்கன்னா? உபாசனுக்காக சொல்கிறப்பா. பாஹ்யத்துக்கு అనేది முடிஞ்சு போயிடுச்சு. பிருஹதாரண்யகத்தில் நிறைய இடத்துல எல்லா காண்டத்துலேயும் அங்கங்கே ஆந்தரிக உபாசனைகள் இவ்வளோ பேசப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப சிறந்த ஒரு உபாசனை இந்த உபாசனை. அப்போ இந்த உபாசனை பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன். பட் உபாசனை இது கூட நாட் ஃபார் தி ஃபஸ்ட் லெவல். எகெயின் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஹையர் லெவலுக்கு எடுத்துக்கிட்டேன். இது ஆத்தியாத்மிக சாதனை. ஆத்தியாத்மிக சாதனை அப்படி சொல்லும்போது தர்மபுத்திரன் என்ன சொன்னார்? அந்த பிருஹதாரண்யகத்தில் அவர் பிருஹதாரண்யகம் படித்தாரா? பிருஹதாரண்யகம் அப்போ ஏதப்பட்டிருக்க? இந்த கேள்விகளை நமக்கு வேண்டாம். யக்ஷன் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக அவர் கேட்டது இந்த ஹையர் லெவல் ஆஃப் உபாசனத்தில் ஆந்தரிகமாக சொல்லும்போது அந்த யக்னத்தில் ஒரே ஒரு சாமம் என்னன்னா அது பிராணம். கரெக்டு கேள்வி அப்படி இருக்கு, ஹையராக டீப்பராக பதில் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திரும்பி இந்த பாஹ்ய யக்னம் சொல்லும் போது அங்கே சாமவேதி வெளியில் யக்னம்னா அது பெருசாக கரெக்டான யக்னம் பண்ணும்போது 4 ருக்வேதிகள், 4 யஜுர்வேதிகள், 4 சாமவேதிகள், மொத்தம் 12 பேர். அதுக்கப்புறம் அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட இருப்பாங்க. ஏன்னா அதர்வணம் அப்புறம் வந்துச்சு இல்லை, மொத்தம் 16 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த யக்னம் யாருக்காக யார் பண்ண வைக்கிறாரோ அந்த எஜமானி பத்னி 18 பேர் கூடி செய்யறதுக்கு பேர் அஷ்டாதச அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷத்தில் மந்திரமே இருக்கு. அது யக்னம் பாஹ்யமாக செய்யும்போது. சிலதெல்லாம் புத்திரன் இருந்தால் பண்ண வேண்டியது வேறு இருக்கு. பட் மினிமம் இதுதான் அஷ்டாதச. சரி, இப்போ என்ன அது சொல்லும்போது அப்போ சாமவேதி இருக்கான் இல்லையா? அந்த சாமவேதிக்கு ஒரு பேர் இருக்கு, டெக்னிக்கல் டேர்ம் உத்காதா. இதெல்லாம் அந்த உபனிஷத்து கேட்டால் ஈஸியாக புரிஞ்சிடும். பட் எனியோ இங்கே சந்தர்ப்பம் சொல்லிட்டு இருக்க உத்காதா. இவருடைய வேலை என்னன்னா, இவனே உத்காத்தான்னு சொன்னார்னா ரொம்ப ஹை பிச்சில் கானம் பண்ணுவார். அந்த சாமகானம் சொல்கிறது பாடுறது சுலபம் இல்லை, எல்லாருக்கும் வராது. அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார். சாமவேதம் பாடணும்னாவே பிராணசக்தி மேலே நல்ல கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை லெவலு ஹை பிச்சில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போது சாமவேதி
என்ன பண்ணுவாருன்னா, அவர் முதல்ல சொல்கிற அந்த சாமவேத மந்திரங்கள் எந்த தேவத்துக்காக நினச்சிங்க அது பண்ணுறாங்களோ அந்த தேவத்தனை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக தான் முதல் இன்விடேஷன், ஆவாகனம்னு சொல்கிறோம் இல்லை, இன்விடேஷன் பண்ணுறதுக்காக இன்வோகேஷன், இன்விடேஷன். அப்போது இது அவர் ஒழுங்காக பண்ணணும், இதுதான் முக்கியம். அவர் ஒழுங்காக பண்ணணும்னா அவர் அதில் பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும். அப்போ அவருக்கு அந்த அது அவ்வளோ ஒழுங்காக பண்ணுறதுக்கு அவருக்கு வேண்டியது என்னன்னா பிராணசக்தி. அதனால அந்த பிராணசக்தி అనేది ஒன்று தான் யக்ஞல்ல முக்கியமான சாம. அதுக்கப்புறம் அவர் எல்லா மந்திரங்கள் படிச்சுக்குவார், அது வேறு விஷயம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு அது வந்து திரும்பி ஸ்டெப் பை ஸ்டெப் கேளுன்னு வந்துட்டுருக்கேன். அதுனா சரி, அந்தர்யஜ்ஞத்துக்கு வந்த இந்த பிராணாயாமத்தினே நம்ம வந்து இங்கே அந்தர்யஜ்ஞம் வந்து இந்த சாம பிராணம்னு சொல்லிட்டோம்ல, அது பிராணாயாமமாக இருக்கும். தனியாக ஒருத்தன் பண்ணுற பிராணாயாம பயிற்சி அது எப்படி இருக்கும் பிராணாயாம பயிற்சி. இது பிராணாயாமத்தினால் நான் சொன்னேன், மனசும் சுத்திப்படுத்தும், சரீரத்திനും சுத்திப்படுத்தும், இன்டர்னல் நிறைய இம்பேலன்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதனால் அது யோகத்துலேயும் சேர்த்துட்டாங்க. நம்ம வந்து யோகான்னு உடம்பு ஹெல்த்துக்காக மட்டும் பண்ணுறதில்லை, இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் இது பண்ணும்போது அவருக்கு மைண்டு இன்னும் நல்லா க்ளீனாக காமாக அலர்ட்டாக இருந்து புத்தி தெளிவாக இருந்து இங்கே பேசுகிற சத்தர்ஷனம் எப்படி இருந்தால் அழகாக புரியும், தூக்கம் வராது. புரிஞ்சுதா? இது சாம. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் தான் எல்லாமே, அதுதானே கனெக்ட் பண்ணிக்கணும். இன்டர்னலில் கூட நமக்கு வந்து எந்த தேவதா அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்னோடய மனசு சுத்தமாகட்டும், சுத்தமாகி ஆத்ம விசாரத்தில் அதை வந்து ஈடுபடுறதுக்கு எனக்கு உதவி செய்யணும். அதுக்காக பிராணாயாமம். அந்த பிராணத்துடைய கண்ட்ரோல்னால உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், இந்திரியங்களுக்கு டிசிப்ளின் வரும், மனுஷனே ஒரு டிசிப்ளின் ஆகிடுவான். அதுக்கு தானே யோகா வந்து மனுஷன் ஒரு டிசிப்ளினான மனுஷனாக பண்ணுவேன்னு ஏன் சொல்கிறாங்க, உலகம் எல்லாம் ஏன் விரும்புறது? சரியா? அப்புறம் அடுத்த கேள்வி, இப்போ இது எல்லாம் கனெக்ஷன் கேள்விகள். கிம் ஏகம் யக்ஞியம் யஜுஹு. யக்ஞத்தில் ஒரே ஒரு யஜுஹு என்ன? யஜுர்வேதம் பற்றி கேட்கல, அது நாம் யஜுர்வேதம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ ஒன்றுன்றார். அதே போல் கேள்வி, வாட் இஸ் த எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஆர் எசென்ஷியல் யஜுஹு ஃபார் யக்ஞ? பதில், மனஹ வைம் யக்ஞியம் யஜுஹு. மனசுதான் முக்கியமான யஜுஹு இந்த யக்ஞத்தில். அப்போ இப்போ யஜுர்வேதம் பற்றி சொல்லணும். யஜுர்வேத பாகிய யக்ஞத்தில் யஜுர்வேதி 4 பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம். சரி, ஒருத்தர் தான் கூப்பிடுறோம் இந்த காலத்தில். வேறு சார் 16 பேர் கூப்பிட்டுட்டு எங்கே சார் தாங்க முடியுமா? யஜுர்வேதி. இவருக்கு ஒரு தனி பேர் இருக்குது, டெக்னிக்கல் டர்ம் அத்வர்யுஹு. அத்வர்யுஹு. சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கடவுள்னி இன்வைட் பண்ணுறதுக்காக பாடினார். இப்போது இவர் பாடி அவர்னு வர வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சீட்டு போட்டு வைக்கணும் இல்லையோ? வந்ததுக்கு இருங்க கொஞ்சம் நாக்காள் எங்கிட்ட நம்ம அப்படி தானே வீட்டில் தேடுவோம். யாருன்னா கூப்பிட்றோம் பெரியவர்னு வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாம் ஸ்டேஜ் ரெடியாக இருக்கணும் இல்லையோ? ஸ்டேஜின்னு ரெடி பண்ணி வைக்கிறவர், அதுக்கு பேர் ஆல்டர்னு எல்லாத்தையும் தயார் பண்ணுவார். இப்போது எந்த தேவத்தைன்னு கூப்பிடுறோம், எந்த யக்ஞம், அதனால இங்கே ஆல்டர் எப்படி இருக்கணும்னா அதுதான் அந்த ரிச்சுவலிஸ்டிக் ஃபயர், அந்த அக்னிஹோத்திரத்தினி பண்ணுற விதானம், அங்கே அக்னி குண்டத்தினி செய்கிற விதானம், அங்கே என்ன யந்திரம் என்ன தந்திரம் இது எல்லாத்துக்கும் சிலது சொல்லப்பட்டிருக்கு.
அதனால் எத்தனை செங்கல் உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரி கோலம்னு யந்திரம் தான், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தனித்தனி. இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது நீ செய்யும்போது பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏதாவது விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா மனசு அங்கே இருக்கணுமா வேண்டாமா? அதனால மனசுதான் எஜுகு. அந்த மனசை அவங்க வச்சுட்டு அவர் பக்தியோட வேறு சிந்தனை எல்லாம் பண்ணாமே நான் சுவாமிக்கு அந்த தேவதைக்கு நானும் வேதிக்கை யக்ன வேதிக்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது யக்ன ஸ்டேஜ், வேதிக்கன்னா ஸ்டேஜ், யக்ன வேதிக். அதனால் அவர் அதிலே ஈடுபடணும். இன்னொன்று அதெல்லாம் பண்ணும்போது செல்ஃபோன் எல்லாம் பண்ணக்கூடாது. சார் அன்றைக்கி மட்டும் இங்கே நான் பார்த்தா பண்ணார் சொல்லாதுங்க, பண்ணிவிட்டோம். டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிபடி, யூ நோ த திங், தட்ஸ் இட். அவர் மனசில் பாவனையில் ஒரு அவங்களுக்கு மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே பண்ணோம், பேசக்கூடாது நடுவில். மந்திரம் வெளியில் சொன்னான்னு உள்ளே சொன்னான்னு அவர் சொல்லிக்கிட்டே பாவனையில் நான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வ காரியத்தில் காஸ்மிக் யக்ன, இந்த பாஹ்யமாக பண்ணுற யக்னங்கள் மெஜாரிட்டி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பலம் கொடுக்கறது மாதிரி செய்வாங்க. அதுவும் ராஜாக்கள் பெரிய பண்ண பெரிய யக்னம், இப்போ கோவில் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம். அதே சின்ன லெவலில் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டால் நமக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு. ஸோ இவர் அப்படி பண்ணணும். அதனால் மனசு ரொம்ப முக்கியமாங்க. அதுதான் சொன்னார். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் అనేది நமக்கு கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அங்கே யமதர்மராஜனை நச்சிகேதனுக்கு ஆந்திவே அவர் 3 வரம் தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார். அப்போ இவனுக்கு வேண்டியது வேறே. ஆனால் அவர் வரம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணதுனால ஒரு வரம் தரும்போது அதில் ஒரு வரம் இந்த ஸ்வர்கலோகம், ஸ்வர்க யக்னம், ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு பண்ணுற ஒரு யக்னம் பற்றி அவர் சொல்லி கொடுப்பார். அது இவனுக்கு கரெக்டாக அப்படியே அப்போவே பண்ணி கொடுத்ததுனால யமதர்மராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனு இனிமேல் எனக்கு கிடைப்பானா అని சந்தோஷப்பட்டு இதுக்காக உனக்கு இன்னொரு வரம் தரேன். அப்போ நச்சிகேதன்கிட்ட என்ன இருந்துச்சங்க? மனசு. அப்போ கேட்குறாரு, லோகாதிமக்னிம் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டிக, எத்தனை செங்கல், இஷ்டிகான்னா கல், செங்கல், யாவதீர்வா அது எவ்வளோ சைஸ் இருக்கணும், யதாவா எந்த பத்தத்தில் இருக்கணும், சச்சாபி அது கூட எனக்கு தத் பிராப்பிய அது கரெக்டாக பண்ணி அதனால் கிடைக்கிற அந்த பலத்துக்காக வத யதோக்தம் அதாஸ்ய மிருத்யு புனரேவாக துஷ்டா. இப்படி டீட்டெயில்டாக இவன் கேட்குறான் எல்லாம் சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவன் திரும்பி அப்படியே பண்ணி காட்டிட்டான். அதுக்கு சந்தோஷப்பட்டு புனரேவாக துஷ்டா, மறுபடியும் யமரதவன் சந்தோஷப்பட்டார். இப்போ நம்ம பேசுகிற பேச்சுக்கு அங்கே ஒரு இது. அப்போது இதோடு நிறுத்துகிறோம். அடுத்த கேள்விக்கு அப்புறம் போகிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கண்ட்ரோல்டு பிராணசக்தி கண்ட்ரோலாக இருந்தால் அப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணியாச்சு சார், அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும் இல்லையோ? அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறதுக்கு மனசு வேணும். அதனால தான் நிறைய நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அது எப்படி உபயோகப்படுத்தணும் நல்ல விதமாக தெரியணுமே. வாட்டர் டேம் கட்டிட்டோம், தண்ணி நிறைய நின்றுச்சுன்னு அது எப்படி சேனலைஸ் பண்ண தெரியணுமே. பிராணசக்தி கூட அப்படி தான். அப்போது அது எப்படி சேனலைஸ் பண்ண முடியும்னா கண்ட்ரோல்டு மைண்டு மூலமாக. கனெக்ஷன் பார்த்தீங்களா? இப்போது பிராணம் மனசுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் சாதகனுக்கு ஆத்ம விசாரத்துக்கு எல்லாத்துக்கும் கூட நமக்கு இந்த பிராண சக்தினி விருதா பண்ணாமே அது படுத்தக்கணும். இது விஷயங்களெல்லாம் வரும் கிராஜுவலாக. இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக நான் நிதானமாக தான் பேசுவேன். சரியா? ஒரு வாட்டி சொன்னானே, நினைப்பேன் 4-5 கேள்விகள் முடிக்கலாம் இன்றைக்கி, நான் அப்படியே நினச்சிட்டு வருவேன்.
வாட் டு டூ? எங்கே பார்த்தாலும் கனெக்ஷன் இருக்குது. அது சத்தர்ஷனுக்கு கனெக்ஷன் இருக்குது. அடுத்த கிளாஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பகவான் ஒரு இனிமேல் மெடிடேஷன் டெக்னிக்கலாக சொல்ல போகிறேன். அந்த அகங்காரத்தை எப்படி அவரே சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? நீக்கு நீக்கு நீக்கணும். என்ன சார் நீக்கிறது? கொஞ்சம் சொல்லுங்களே ஏதாவது. சொல்லுவார். அப்போது உங்களுக்கு புரியும் இந்த பிராண மனசக்தியோட பிரயோஜனம். ஸோ இது எல்லாமே பாஹ்ய யஜ்னம் பண்ணாலும் பிராணசக்தி வேணும், அப்புறம் மனோசக்தி வேணும். ஆந்தரிகமாகவும் இது வேணும். நமக்கு பாஹ்யத்தோடு இப்போது வேண்டாம், அதெல்லாம் இப்போது பண்ணிட்டு போன ஜென்மத்திலே முடிஞ்சு போச்சு. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆந்தரிகம். விசாரணை எல்லாம் ஆந்தரிகம் தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதோடு நிறுத்துகிறோம். இன்னும் 2-3 கேள்விகள் இதே டாபிக் இருக்கும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम तत्सत्।